அந்தந்த கட்சி தலைவர்கள் இல்லைன்னா முக்கியமான ஆளுங்க போயிட்டு நேரில் சந்திச்சு அவங்களுக்கான நிவாரண அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தால் 41 பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் அந்த கட்சியிலேருந்து முக்கிய நிர்வாகிகள் யாரும் போல, அந்த மாவட்டத்திலேருந்து யாரும் போல. ஆனால் இவங்க அந்த அமௌண்ட்டை வந்து ஆர்டிஜிஎஸ் மூலிமா அவங்க பேங்க்குக்கு அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறது? அவங்க மெத்தட் அது. ஏன்னா பாதிக்கப்பட்ட வரி போனது வந்து உயிர் விலைமடிக்க முடியாத ஒன்று. அதை நேரில் போய் சந்திச்சு இதெல்லாம் ஒரு இடத்துக்கு வர வச்சாச்சு அவங்க பண்ணிடலாம். இதெல்லாம் நீங்கள் அவரை கேட்கணும். என்னென்ன நான் என்ன போகிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி அரசியல் வந்து நீங்க சீனியர் தலைவர் இந்த மாதிரி அரசியல் பண்றதை பார்க்குறப்போ உங்களுடைய கருத்து என்னன்றதுதான்? என்னுடைய கருத்து இது. அவங்க கட்சிக்கு எது செய்து நல்லா இருக்கோ, எது வின்னிங் சான்ஸ் கொடுக்குறது அவங்க டிசைட் பண்ண வேண்டியது. இப்போ அவங்க ஒரு அந்த 41 ரூபாய் செத்து போயிட்டா எல்லாரும் அவர் மேலே தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அவர் தான் அதுக்கு பதில் கொடுக்கணும். நான் அவரும் பதில் கொடுக்குறதுல இன்றைக்கி எல்லா வழியும் வெளியில் வராமல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு அவருக்கு பலன் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா லேட்டான ஆறுன கஞ்சின்னு சொல்லுவான் ஊரில், அது மாதிரி போயிடும். அதுக்குள்ள அவங்களுக்கே மனம் தெரிஞ்சிடும். அதுக்குள்ள துக்கத்தை மறந்துடுவாங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் எண்ணி பார்க்கக்கூடிய அரசியல் சாதுரியம் அவர் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஒரு கட்சியை நடத்துவது என்பது சாதாரணமானதல்ல. கட்சியை நடத்துகிற தலைவருக்கு முகத்தில் 2 கண் இல்லை, உடம்பு பூரா கண்ணாக இருக்கணும். மூளை உடம்பு பூரா சிந்திக்கிற திறன் இருக்கணும். காரணம், பல்வேறு குணங்களை கொண்ட, பல்வேறு தொழில் செய்கிற, பல்வேறு விதமான மனிதர்களை அடக்கிய ஒரு கட்சி. எல்லாரையும் ஒன்று சேர்த்து அதை அழைச்சிக்கிட்டு போகிற திறமை எந்த கட்சிக்கு இருக்கிறதோ அந்த கட்சி வெற்றி பெறும், செழிப்பாக இருக்கும். அது இல்லாத கட்சி கொஞ்ச காலத்தில் இல்லாமல் போயிடும். வடகிழக்கு பருவமழை வந்து தமிழகத்தில் வந்து இப்போ தொடங்கியிருக்கையா? வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கியிருக்கு. அரபிக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு வந்ததும் வந்து இன்னும் வலுப்பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இப்போ நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் தொடங்கிடுச்சு. இப்போ இந்த பருவமழை எதிர்கொள்றதுக்கு நம்ம எந்த அளவுல தயார் நிலையில் இருக்கு? தலைவர் சொல்லிடுறாரு, எந்த அளவுக்கு மழை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு உண்டு, அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நாங்கள் பேசி 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 எல்லாத்துக்கும் என்னென்ன எங்கே சேதாரமாகணும், அதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை பண்ணுறதோ அந்தந்த இலாக்கா அவர் செய்திருக்காங்க. நானும் என்னுடைய இலாக்கா செய்திருக்கேன். மீண்டும் தனது சுற்றுப்பயணத்தை மறுபடியும் அறிவிச்சிருக்காரு. மீண்டும் தனது சுற்றுப்பயணத்தை விஜய் அறிவிச்சிருக்காரு. விஜய் வந்து ஒரு சுற்றுப்பயணத்தை மீண்டும் அறிவிச்சிருக்காரு. விஜய் மீண்டும் ஒரு சுற்றுப்பயணத்தை வந்து தமிழகம் முழுவதும் போறதுக்கான அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே அந்த கரூர் சம்பவம் வந்து இன்னும் அந்த அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்த போறோம். அவர்தான் டிசைட் பண்ணணும். அவருக்கு அங்கே இருக்கிற நிலையை அவருக்கு சொல்லியிருப்பாங்க. அதில் அடிப்படையில் முடிவெடுத்திருக்காரு. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.